ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைப்பக்குவம். இன்றைக்கி நாம் சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ மட்டன், பிரியாணி மசாலா அரைக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா, தயிர், நெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சீரக சம்பா அரிசி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. குக்கரில் அலசின மட்டனை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றுவேன். இதில் 1 கப் சேர்த்துருக்கேன். 2 பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 விசில் விட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு தவாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை மசாலாவாக அரைச்சிக்கோங்க. இப்போது மட்டன் வெந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மராத்தி மோக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சிருக்கிற 6 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போது நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஆறு பச்சை மிளகா. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, கொஞ்சம் புதினா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலாவில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்ததும் வேக வச்சுருந்த 1/2 கிலோ கறியை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. கறி நல்லா மசாலாவோட கலந்துக்கணும். இப்போது இதில் 2 கரண்டி தயிர் விட்டுக்கோங்க. இப்போ தயிரையும் நல்லா கறியோடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.25 கப் தண்ணி சேர்க்கணும். நான் சீரக சம்பா ரைஸை ஊற வச்சு சேர்க்க மாட்டேன். அதனால் 1.25 கப் தண்ணி வேணும். ஊற வச்சு சேர்க்குறவங்க 1.5 கப் ஊற்றினா போதும். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. எலுமிச்சம்பழத்தை ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற அரிசியை களைஞ்சி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியில் அலசுனா போதும் அரிசியை. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப கலக்கக்கூடாது. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போது பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ கிளறி பார்ப்போம். நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருக்கு. அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த பிரியாணியை நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.